ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாத் குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபாலசுவாமி திருக்கோவில் பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா பிரம்மோத்சவத்தின் 11ஆம் திருநாளாக அமைகிறது வெள்ளி சேஷவாகனம். சேஷவாகனத்திலே நமது ஜம்பகாரண்ய க்ஷேத்திர நாயகனான பகவான் ஜம்பகேசன் சேஷகோபாலனாக ஸ்ரீ வைகுண்ட பூபதியாக அமர்ந்து திருவருளை பொழிகிறார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று தொண்டரடி பொடியாழ்வார் திருமாலையில் சாதித்தருளுகிறார். வெள்ளி சேஷவாகனத்திலே பரமபதநாதனாக சேஷாத்ரி நிவாசனாக சர்வாலங்கார பூஷிதனாக காட்சி தரக்கூடிய இந்த எம்பெருமானின் மேன்மையை பறைசாற்றும் விதமாக ஆதிசேடனின் அற்புதமான திருவடிவம். 1000 தலை கொண்ட ஆதிசேடன் 7 தலைகளாக தனது தலைகளை சுருக்கிக் கொண்டு எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு மற்றோமேயா உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றனின் காமங்கள் மாற்று என்று ஆண்டாள் அருளுவதற்கேற்ப மனிதனுடைய 7 ஜென்மங்களையும் விடுவித்து என்றும் பிறவியில்லாத பேரின்ப வாழ்வை தர வல்லவன் இந்த எம்பெருமானே என்று 11ஆம் திருநாளிலே அனந்தாழ்வான் ஆதிசேஷன் அரவரசு என்று சொல்லக்கூடிய நாகங்களின் அரசன் திவ்ய சேவை வழங்குகிறான். வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அகாத பூங்கிடங்கின் நீழ்கோவல் பொன்னகரும் 4 இடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் என்று பொய்கையாழ்வார் தனது திருவாய்மொழியிலே திருவேங்கடத்தில் நின்றது, ஸ்ரீ வைகுண்டத்தில் இருந்தது, திருவெக்காவிலே நடந்தது மிக விசேஷமாக சொல்லும் பொழுது நாம் நடக்கும் பொழுதும் அமரும் பொழுதும் உறங்கும் பொழுதும் எம்பெருமானை துதித்தால் நமக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் யாவும் நீங்கிவிடும் என்கிறார். முப்பொழுதும் அவனையே சிந்திக்க வேணும் என்று பொய்கையாழ்வார் சாதித்தருளுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்திலே முதலிடம் பெறுபவர் அனந்தன் என்று பேசப்படும் ஆதிசேஷனை. இந்த பூபாரம் என்னும் பூமி பந்தை தன் 1000 தலைகளால் சுமக்கக்கூடிய பெருமை கொண்டவரும் சேஷனை. தமது 1000 தலைகளை
திருமாலுக்கு பஞ்சனையாக விளங்குவதை இங்கே கோபிகைகளாக பக்தர்கள் மாறி கோலாட்டமாடி கோலாகலமாக கோபாலனை கொண்டாடும் காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக நம் இல்லத்திலே அல்பொங்கும் உள்ளத்திலே பதிவு செய்கிறது. கோபியர்களின் பாடல்களுக்கும் அவர்களின் பக்திக்கும் ஓடோடி வந்த கண்ணபிரான் கோபிநாதன் திருக்கோவிலிலே 11ஆம் திருநாளான வெள்ளி சேஷவாகனத்தை கண்டருளுகின்றார். காரணம், இந்த கோபிநாத பெருமாள் ஆலயம் ஒரே ஒரு கோபியருக்காக, அதாவது ஒரு கோபிகை பெண்ணுக்காகவே பகவான் எழுந்தருளி அவளது பக்தியை பறைசாற்றி அருளிய திருக்கோவில். 16,108 கோபியர்களில் ஒரு கோபிகை மட்டும் தியானத்திலே ஆழ்ந்துவிட அவளுக்கு அருள்பாலிப்பதற்காக இந்த தலத்திற்கு பகவான் வந்து சென்றான், திருவருளை பொழிந்தான் என்று இந்த தலத்தின் மகத்துவம் சொல்லப்படுகிறது. எனவே எத்துணை 1000 கோடி ஜீவராசிகளாக நாம் பிறவி எடுத்தாலும் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று பரவாசுதேவனாம் ஸ்ரீராஜகோபாலனின் திருவடிகளை நாம் சரண் புகுந்தால் நாம் எத்தகைய துன்பத்தில் உழன்றாலும் அதிலிருந்து நம்மை கரை சேர்த்து அரவணைக்கக்கூடியவன் இந்த அரவணை துயிலும் மால்தான் என்று காண்பித்து தருமா போலே இதோ சேஷன் ஒரு புற்றிலிருந்து புறப்பட்டு எழுந்தால் எப்படி இருக்கும், பாம்பு புற்றிலிருந்து மேலெழுந்து படத்தோடு புறப்பட்டு எழுந்து நகர்ந்து வந்தால் அது எத்தகைய சேவை ஆக விளங்கும் என்பதை காட்சிப்படுத்தும் விதமாக இதோ ஆதிசேஷ வாகனத்திலே வெள்ளி சேஷ வாகனத்திலே உலகாளும் நாதன் சேஷகோபாலனாக திருவருளை பொழிந்து அசைந்து ஆடி நம் அகம் கரைய வைக்கக்கூடிய திருக்காட்சியை கோபிநாதன் ஆலயத்திலிருந்து நாம் கண்டு தரிசிக்கின்றோம். 14 உலகங்களிலும் உள்ள அனைத்து பாம்புகளுக்கும் தலைவர் அரசர் ஆதிசேஷன். கஸ்யப மாமுனிவர் கத்ருவை ஆகியோரின் முதல் புத்திரனாக அவதாரம் செய்தவர் ஆயில்ய நட்சத்திரத்தில் கடக ராசியில் ஆதிசேஷன். எப்பொழுதும் பெருமாளுக்கு அனைத்து வகையிலும் கைங்கரியத்தை செய்பவர் என்று பொய்கையாழ்வார் தனது பாசுரத்திலே சொல்லுகிறார். 12 ஆழ்வார்களுமே ஒரே ஒரு நித்தியசூரிக்கு இத்துணை மகத்துவமான ஸ்ரீ சூக்திகளான ஈர வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதிலே பொய்கையாழ்வார் ஆதிசேஷனுக்கு மட்டும் அவனது கைங்கரியத்தை பாரோர் உணரும் வண்ணம் தன் பனுவலிலே இவ்வாறு கூறுகிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரபடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு என்று பேசுகிறார். இந்த ஒரு பாசுரமே ஆதிசேஷனின் கைங்கரியத்தை மிக விசிஷ்டமாக எடுத்து எம்புகிறது. ஆதிசேஷன் தனது 1000 தலைகளை 7 தலைகளாக இங்கே சுருக்கி கொண்டு வருவதனால் 7 நிலைகளை, அதாவது ஆதிசேஷனுடைய கைங்கரியத்தை 7ஆக பிரித்து 7 தலைகளுக்கும் பெருமையாக அந்த பாசுரத்தை பாமாலையாக அணிவிக்கிறார். அந்த பாசுரப்படி எம்பெருமான் செல்லும் பொழுது குடையாக விளங்குபவனும் ஆதிசேஷனே. 2ஆவதாக பெருமாள் அமர்ந்து கொண்டால் சிங்காதனமாக விளங்குவதும் ஆதிசேடனே. 3ஆவதாக பெருமாள் நின்று சேவை சாதித்தால் அவரது திருவடியை தாங்கும் பாதுகையாக விளங்குவதும் ஆதிசேஷனே. 4ஆவதாக பறந்து விரிந்த பார்க்கடலில் பெருமாள் பள்ளி கொள்வதற்காக பஞ்சனையாக இருப்பதும் ஆதிசேஷனே. 5ஆவதாக பெருமாளுக்கு திருமுன்பு
அங்கே ஒளி வீசும் மங்கள விளக்காக ஒளி வீசுவதும் ஆதிசேஷனை. ஆறாவதாக நம் பெருமாளின் மேனியில் துலங்கும் பளபளக்கும் பூம்பட்டாக விளங்குவதும் ஆதிசேஷனை. ஏழாவதாக பெருமாள் துயில் கொள்வதற்காக சிரசு வைக்கும் அற்புதமாக தலையணையாக காட்சி தருபவனும் ஆதிசேஷனே என்று ஆதிசேஷனுடைய 7 தலைகளுக்கு 7 நிலைகளை கைங்கரியமாக விளக்கி சாதித்தருளுகிறார் பொய்கையார். உடுத்து கலைந்த நின் பீதக ஆடை உடுத்து கலந்த துண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமித் தொண்டர்களோம் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று பெரியாழ்வார் தனது திருப்பல்லாண்டிலே உரக்கப் பேசுகிறார். அந்த அளவுக்கு பைநாகப்பாயை மிக விசேஷமாக கொண்ட பரவாசுதேவன் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி தனது கைங்கரியத்திற்காகவே தனது தாய் தந்தை சுற்றம் நட்பு தனது சுகங்கள் அனைத்தையும் மறந்து ஸ்ரீமன் நாராயணனே சரணம் என்று அவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஆதிசேஷனின் மீது ஆனந்தமாக அமர்ந்து கொண்டு அனந்த பத்மநாபன் காட்சி தரக்கூடிய மெய்யழகு எங்கும் காண இயலாத ஒன்று. ஸ்ரீ பிரம்மாண்ட புராணம் திருவேங்கட மாமலையை பற்றி சொல்லும் பொழுது திருவேங்கட மாமலை அனைத்துமே ஆதிசேடனின் திருமேனி என்று பேசுகிறது. அதாவது ஆதிசேஷ பகவானின் 7 தலைகளான அவைகளே நீலாத்ரி, விருஷபாத்ரி, சேஷாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, வேங்கடாத்ரி என்று அந்த 7 மலையுமே 7 தலையுருவான ஆதிசேடனின் வடிவம் என்பதனால்தான் திருமலையே அந்த பாதையே அந்த மலையே வளைந்து நெளிந்து செல்கிறது. இவ்வாறு சிறப்பு மிகுந்த அனந்தாழ்வான் எனப்படும் ஆதிசேடன் 11ஆம் திருநாளிலே பகவானை பாங்காக எழுந்தருளப் பண்ணிக்கொண்டு பக்தர்களுக்கு காட்சி தரும் மெய்யழகு நம் மனதிலே அற்புதமான பக்தி வெள்ளத்தை பாய்ச்சுகிறது. அதனால்தான் ஆதிசேஷனுக்கு திருமலை பெருமாள் திருவேங்கடமுடையான் பிரம்மோற்சவத்திலே ஒரு பெருமையை ஏற்படுத்த சின்ன சேஷ வாகனம் பெரிய சேஷ வாகனம் என்று இருமுறை சேஷனிலேயே எழுந்தருளி அவனுக்கு பெருமையை சேர்ப்பிக்கிறார். எனவேதான் நமது க்ஷேத்திரத்திலே ஆதிசேஷன் விசேஷமாக எப்படி இந்த கலியுக கஷ்டத்தை தீர்ப்பதற்காக ஸ்ரீ பகவத் ராமானுஜாச்சாரியராக ஜெகதாச்சாரியனாக ஸ்ரீபெரும்புதூரிலே பிறந்தாரோ அவரின் மறு வடிவமான மணவாள மாமுனிகள் மீண்டும் பிறவி எடுத்து நமது க்ஷேத்திரத்திற்கு வந்து கமலாஸ்துதி கோபால விம்சதியை சமர்ப்பித்து நம்மாழ்வாரின் 11 பாசுரங்களை பெருமாளின் திருவடியிலே சமர்ப்பித்து மகிழ்ந்தாரோ அவ்வாறே அந்த 2 அவதார வடிவமும் யாமே என்று காண்பித்து தர 11ஆம் நன்னாளிலே சேஷவாகனத்திலே கோபாலனின் அற்புத திருக்காட்சி அமைகிறது. இன்னும் விசேடமாக சொல்ல வேண்டுமென்னால் ஆதிசேஷனுடைய மகத்துவத்தை பக்தியை தாசத்துவத்தை மிக உன்னதமாக ஸ்ரீ ராமானுஜ வைபவம் எடுத்து எம்புகிறது. ராமானுஜருடைய அவதாரம் முழுவதுமே சுவாமி எப்படி வைஷ்ணவ தர்மத்தை தமிழை போற்றி துதித்தார், தனது பூர்வாச்சாரியர்கள் கூறி அருளியதற்கேற்ப அவர் சம்பிரதாயங்களை அருளினார் என்று நாம் எளிமையில் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் ராமானுஜரின் மூலம் பகவான் உன்னதமான நிலையை சாதி சமயமற்ற சமத்துவ நிலையை உருவாக்கி காண்பித்தான் நமது சமூகத்திலே. எனவே
ராமானுஜராய், ஈடு பிரபத்தகரான மணவாள மாமுனிகளாய் அக்கைய காலங்களிலே உலா வந்த அனந்தாழ்வான் இன்று தனது அற்புதமான விசேஷமான மகத்துவம் பொருந்திய சேஷத்துவத்திலே ஆதிசேஷனாக அமர்ந்து கொண்டு தன் திருமடியிலே ஒரு தாய் தன் குழந்தையை தன் மடியிலே எப்படி இருத்தி ஆச்சரியமாக மகிழ்ந்து கொண்டாடுவாளோ அதுபோலே இங்கே திருவீதியிலே உலாவரும் காட்சி. பொதுவாக மனிதனுடைய உடம்பிலே 7 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசிராரம் என்ற 7 சக்கரங்களை அந்த குண்டலினி சக்தி கடந்து வரும் பொழுதுதான் சகசிராரத்திலே சென்று அந்த சக்தி சங்கமமாகும் பொழுதுதான் மனிதன் புனிதனாகிறான், அவன் சர்வஜனாகிறான். எனவே 7 நிலைகளை தாண்டி வர வேண்டும். 7 சக்கரங்களை கடக்க வேண்டுமென்னால் ஸ்ரீ ராமானுஜராக பிறவி எடுத்த ஆதிசேஷனின் இந்த வாகனத்தை நாம் சேவித்தால் நமது பக்திக்காக, பகவானுடைய அனுக்கிரகத்திற்காக நம்மை ஆட்படுத்தி ஆச்சாரிய முகமாக நம் வாழ்விலே நமது இலக்கினை அடைய வைப்பார் ஆதிசேடன். 9 கிரகங்களிலே சாயா கிரகமான ராகுவும் கேதுவும் கூட சேஷன் என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனுடைய அம்சங்களாக நாக வடிவங்களாகவே விளங்குகின்றனர். எனவே வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி நாம் பொதுவாக நவக்கிரக வழிபாட்டை செய்வது அல்ல. என்ன செய்வோம்? ஸ்ரீயப்பதியான பகவானை சரணாகதி செய்து எம்பெருமான் சேஷ வாகனத்திலே உலா காணும் பொழுது அவனை வலம் வந்து வணங்கினாலே நாம் நவக்கிரக தோஷங்களிலிருந்து, நாக தோஷங்களிலிருந்து விடுபடலாம் என்று ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். ஆதிசேஷன், அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபதுமன் என்று அனைத்துமே ஆதிசேடனின் உடன் பிறந்தவர்கள். ஆதிசேடனுடைய தம்பியாக வாசுகிதான் பார்க்கடலை கடைவதற்கு கயிறாக உருமாறியது. விஷங்களை முறிக்க பாம்புகளின் விஷங்களே மருந்தாக விளங்குகிறது. ஏன் ராமாயணத்தில் இந்திரஜித் நாக பாசத்தை பிரயோகித்த சமயத்தில் ராம லக்ஷ்மணர்களே மயங்கி வீழ்ந்தனர். எனவே சர்ப்பங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. எனவே தான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலோ 7ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ ராகு கேதுக்கள் இருந்தால் அது களத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம், பித்ரு தோஷம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பாம்புகள், சர்ப்பங்கள், நாகங்கள் என்று எப்படி நாம் அழைத்தாலும் அவற்றின் சக்தி தனிப்பெரும் சக்தியாக உலகங்களிலே போற்றப்படுகிறது. பொதுவாக இந்த பாம்புகளை 3 வகையாக பிரிக்கிறது புராணங்கள். தாமசி நாகங்கள் மிக படுபயங்கரமான கொடிய விஷமுடைய, எதையும் அழிக்கும் ஆற்றல் பெற்ற அந்த கொடிய நாகங்களை பாதாள உலகத்திலே பகவான் இருக்குமாறு செய்துவிட்டான். அவை பூமிக்கு மேலே வராது. பூமியில் இருக்கக்கூடிய நாகங்கள் ராஜசி நாகங்கள், அதாவது குறைவான அளவு விஷம் கொண்டவை. அவற்றை கட்டுப்படுத்த இயலும். பாம்பு தீண்டினால் கூட நாம் விஷமுறிவை பயன்படுத்தி பக்தி செய்து மீண்டுவிட முடியும். இது 2வது வகை. 3வது வகை சாத்வீகி நாகங்கள். அதுதான் ஆதிசேஷனாக, தட்சகனாக, கார்கோடகனாக, தெய்வீக வல்லமை படைத்த நாகங்களாக தேவர் உலகிலே வைகுந்தத்திலே காட்சி தருகின்றன. பொதுவாகவே நமது விவசாய பெருங்குடி மக்களுக்கு உன்னதமான நண்பன் என்றால் அது நாகங்கள் தான்.
பாம்புகள் இருப்பதனால்தான் அதன் மூலம் விளைச்சலுக்கு விவசாயத்திற்கு தீங்கு செய்யக்கூடிய விஷ ஜந்துக்களை அவைகள் சாப்பிட்டு உதவி செய்கின்றன. எனவே நமது பூமி பந்தையும் இந்த பூவுலக மக்களையும் ஒரு விதத்தில் சர்ப்பங்கள் காத்துத்தான் வருகின்றன. எனவே அரவரசரான ஆதிசேஷனிலே பவனி வரக்கூடிய பகவானை பரவாசு தேவனை நாமும் சரணாகதி செய்தால் நமது இன்னல்கள் யாவும் தீர்ந்து இஷ்டங்கள் நிறைவேறும். எனவே சகல சௌபாகியத்தையும் பெறுவதற்கு சேஷகோபாலனை ஆதிசேஷனோடு நாமும் சேர்த்து வணங்கி இகபர சுகம் யாவும் பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித பக்ஷசே கல்யாண குண பூர்ணாய சம்பகேசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்திய மங்களம் என்று சொல்லி அவன் திருவடியை சரணாகதி செய்வோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.